முன்னோடி சமையல் பார்க்குற இனி உறவுகளுக்கு வணக்கம். சாதம் வந்துட்டுருக்கா மதியான சமையலுக்கு. நேற்று வச்ச குழம்புலாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வெறும் கருவாடு தொக்கு மட்டும்தான். இந்த தொக்கு இருந்தால் போதும் எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக சாப்பிட்ருவார். அதனால் இதே தான் எப்போ பார்த்து செஞ்சு வைக்கிறது. இது அடிக்கடி கருவாடு செஞ்சுட்டே இருப்பேன். ஒன்று விட்டு ஒரு நாள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அடுத்து ஜீரகம் எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம். சீரகம் உள்ளே இருக்கிற உறுப்புகள் சீராக இயங்கணும்னா ஜீரகம் சாப்பிடணும். கடுகு பொரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டு அடுத்தது வெங்காயம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றி விட்றணும். எப்பவுமே தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுறது. நான் கொஞ்சம் திப்பியாக கிடந்தால் தோலாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கரையாமல் கட்டியாக இருந்தால் எடுத்துகிட்டே போட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, தக்காளி அரைச்சி ஊற்றிடுறாங்க. அப்போ கொஞ்சம் கிரேவியும் அதிகமாக கிடைக்கிது நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சா? இப்போது கருவாடு, துண்டு கருவாடு ஷீலான்னு நினைக்கிறேன். ஷீலா மீனோடது, கொடுவா மீனோடது. இப்படி துண்டாகவே வாங்கிட்டு வந்தேன். இந்த துண்டு கருவாடை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கணும். அது கரையிற கருவாடாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தால் கூட இந்த எண்ணெயில் போடும்போது அவ்வளோவா கரையவும் கரையாது. இதில் நல்லா வறுத்துட்டு அப்புறமா குழம்பு வச்சிங்கன்னா நல்லாவும் இருக்கும். அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெறும் எண்ணெயை கூட முதல்ல எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் கருவாடை மற்ற எல்லாமே தாளித்து ஊற்றும்போது கடைசியாக கருவாடையும் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு இறக்கிடலாம். அப்பயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு. இந்த பாருங்கள், அருமையாக தொக்கு ரெடி ஆகிடுச்சா? இதுலேயே சாதமும் போட்டு பசங்க திங்கலாம். சாம்பார் ரொம்ப இருக்கலாம், தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கருவாடு கரையில் நல்லா தான் ஜம்முன்னு துண்டாக இருக்குது. அப்புறம் இந்த பூண்டு மிளகு ஜீரகம் வச்சு பூண்டை உரித்து போட்டு பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி. ஒரு பொடி பிடிக்கலாம் வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கருவாடு தொக்கு வேணுமா கால் பண்ணுங்கள். 9940693946 என்னோடய நம்பர். வாட்ஸ்அப்பில் வாங்க. கருவாடு தொக்கு வேணுமா? இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படி இருக்கும். ஏன்னா இது நம்ம தனியாக ஊற்றலை, தக்காளி அரைச்ச தண்ணி தான் ஊற்றலை. இதுமாதிரி சுருளை வர்றத ஆற வச்சு ஒரு டப்பாவில் வச்சிட்டோம்னா அப்பப்போ எடுத்து தொட்டுட்டு சாப்பிடலாம். ஊறுக்காய் மாதிரி ஜம்முன்னு. புளியும் ஊற்றலை, ஒன்றும் ஊற்றலை. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மக்களே.